வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பரத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப் சேனல் டெரஸ் கார்டன் ஆர்ட். நீங்கள் இதே மாதிரி பச்சை மிளகா உங்கள் மாடியில் வளர்த்துறீங்க ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் இதில் என்னென்ன உரம் கொடுக்க போகிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ மிளகாய் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரல் லீஃபு அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் வர்மி கம்போஸ்ட்டோ சாம்பல் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் 45 நாள் செடி ஆயிடுச்சின்னு வைங்க, அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உரம் கொடுத்திடணும். சரிங்களா? இது உரம் கொடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே பஞ்சகாவியம் பாருங்க, பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பஞ்சகாவியம் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு ஒருக்கா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். பஞ்சகாவியம் ஒரு 20 நாளுக்கு வந்து ஒரு வாட்டி வேணும்னு 10 லிட்டர் தண்ணிக்குள்ள ஒரு 30 இல்லைன்னா 40 ml வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை கூட நீங்கள் மிளகாய் செடிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து எல்லோ லீஃப் வந்துருக்கு. அது காரணம் வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றுனதுனால. எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்திருக்கு. பூ வர டைமில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா பூ வருது, ஃபுல்லாக பூ வரும், ஆனால் அதை வந்து காய் வராது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். ஓ, பூ வந்துருச்சா, நல்லா காய் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுவோம். இதில் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? முதல்ல வந்து 2 நாளுக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 நாளுக்கு ஒரு வாட்டி மட்டும் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நல்லா ஓரளவுக்கு ட்ரை இருந்தால் தான் பூ வந்து உங்களுக்கு வந்து காயாக மாறும். எப்போவுமே எந்த செடி இருந்தாலும் சரி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பழமெல்லாம் வரும்போது சின்ன சின்ன மிளகாய் காய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு வந்து கால்சியம் வேணும். இப்போ இது பார்த்தீங்களா, புளிச்ச மோர். இந்த மோர் வந்து 2 நாள் நான் அப்படியே வந்து தனியாக வச்சுருக்கேன். நல்லா புளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த காப்பர் ஜக் உள்ளே போட்டு வந்து பல காப்பர் ஜக் அதெல்லாம் போட்டு நான் வச்சதுனால பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அப்போ காப்பரோட இஃபெக்டிவ் வந்துருச்சு. இதில் வந்து மெக்னீசியமு, கால்சியமு, பொட்டாசு 3மே இதுக்குள்ளே வந்துருச்சு. அதை வந்து நம்ம ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணலாம். செடிக்குள்ளே கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா லிக்விட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த லீஃப் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா வந்து அவருக்கு மெக்னீசியம், கால்சியம் எல்லாமே கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து மோர் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா மண்ணுக்குள்ளே ஊற்றிட்டேன். சரிங்களா? அதனால தான் நம்ம ரிசல்ட் பார்த்தீங்களா, மிளகாய் செடி ரிசல்ட் சொன்னீங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. மிளகாய் செடி சின்ன சின்ன மிளகாய் வந்திருக்கு பாருங்க. இதே மிளகாய் அப்படியே ஒரு வாரத்தில் வந்து நல்லா பெருசு ஆயிரும். நீங்கள் பறித்து எடுத்துக்கலாம், சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். நம்ம இப்போ போட்ட உரம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடு ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கோம், அப்புறம் வர்மி கம்போஸ்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். மாடி தோட்டத்தில் இதே மாதிரி செடி வளர்த்தலாம். இதேவே பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. சேனல் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.